A spherical black body radiate 12 centimeter, radius 12 centimeter, radiates 450 watt power. என்னென்ன கொடுத்திருக்கு? ஒரு spherical black body இருக்கு, அதோடைய radius 12 centimeter கொடுத்தாங்க. அது ரேடியேட் பண்ற பவர் வந்து 450 வாட் பவர் ரேடியேட் பண்ணுது. and its temperature is 500 Kelvin. Okay. If the radius were halved, அப்ப first caseல R1 வச்சுக்குவோம், ரெண்டாவது கேஸ் R2 is nothing but R1 by 2 பண்ணியாச்சு, half, and the temperature is doubled. இது T1, அப்போ இது T1 வந்து 500னா T2 வந்து 2 times T1 ஆக்கிடுச்சு. Double the temperature. What is the power it radiates? சரியா? இப்ப பவருக்கும் டெம்பரேச்சருக்குள்ள ரிலேஷன் தான். உனக்கு பவருக்கு ஃபார்முலா ரொம்ப கிளியரா இருக்கணும். எனர்ஜி ரேடியேட்டட் per second per unit area is equal to sigma into T to the power of 4. உனக்கு எனர்ஜி பை டைம் தான் பவர். இப்ப பவர் இஸ் நத்திங் பட் சிக்மா இன்டு ஏரியா இன்டு டி டு த பவர் ஆஃப் 4. புரிஞ்சு படிக்கணும். அதுலயும் கூட இது பிளாக் பாடி நங்காட்டி என்ன வரல, இங்க அந்த எமிசிவிட்டி வரல, அல்லாட்டி ஈன்னு ஒரு டேர்ம் வந்திருக்கணும். இங்க இ பிகம் வாட்? எமிசிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 பிகாஸ் இட்ஸ் a perfect black body. சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் எடு, P1 வச்சுக்கலாமா? பவர் இஸ் 450 equal to sigma into area. Hey, area, surface area of the sphere is 4 pi R1 squared, whose temperature is T1. This is the equation for first case, T1 to the power of 4. Second case, அதான் நீ கண்டுபிடிக்கணும். P2 you have to calculate. பவர் தான் கேட்டிருக்கு, P2 தான் நமக்கு கால்குலேட் பண்ணணும். ஓகே, P1 கொடுத்தாச்சு. It is sigma into 4 pi into radius is halved. Radius were halved. அப்போ R1 by 2 the whole square become R1 squared by 4. Correct தானா? R1, R2 become R1 squared by 2. அதே போல T2 become 2T. Correct தானா? 2 T1 to the power of 4. அப்போ இதுல ஒரு 16 டேர்ம் வந்துருச்சு. அப்போ வெரி சிம்பிள். எதெல்லாம் P1, எதெல்லாம் கம்பைன் பண்ணா P1 பாரு, சிக்மா. இதுல ஒரு இதை வேணா 16 டேர்ம் வந்துருச்சு. மத்த எல்லாத்தையும் வெளியேடு. சிக்மா 4 pi R1 squared T1 to the power of 4. இதெல்லாம் சேர்ந்தா எவ்வளவு? 450யா? P. The P2 will be equal to 450 into 16 by 4. So 4 times போயிருமா, cancel பண்ணேன்னா 4. So 4 into 450 எவ்வளவு வரும்? 1800 watt is that. Or நீ என்ன பண்ணலாம், 1 divided by 2 போட்டு பண்ணலாம், தப்பு இல்லடா. 2 divided by 1 போடு, அதே மெத்தட் தான். சோ நான் சிம்பிளா இதை எடுத்து ரவுண்ட் பண்ணி அதை எடுத்து போட்டேன். பிராக்டிகலா செய்யறோம். நீ வேற ஒண்ணும் இல்ல, 2 divided by 1 போடு, P2 by 450 போட்டேன்னா இதே வேல்யூ வரும்.